பிரைஸ் தி லார்ட். அன்பு இறை உறவுகளே, இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம். உங்களில் பெரியவர் தம்மை தாழ்த்தி கொள்ளட்டும், தாழ்த்தி கொள்பவர் உயர்த்த பெறுவர், உயர்த்துபவர் தாழ்த்த பெறுவர் என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், தாழ்மை. உங்களில் பெரியவர் தங்களை தாழ்த்தி கொள்ளட்டும். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை இயேசு இன்றைக்கு நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறார். ஆம், தாழ்மை நம்மிடம் இருக்கிறதா? நாம் எல்லாரை விட நான் பெரியவன், நான் அவர்களை விட நான் சிறந்தவன், எல்லாவற்றிலும் நான் பெரியவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமா? தாழ்த்த வேண்டும். நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மை கண்ணோக்குகிறார். என்னோட பிள்ளை தன்னை தாழ்த்தி நடத்து போய்கிட்டு இருக்கிறான், மற்றவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை ஒரு நாளிலே உயர்த்துவார். அந்த மேன்மை நினைத்து பார்க்க முடியாத ஒரு மேன்மையாக ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகையால் ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு பணிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போம். ஆம், எசேக்கியேல் நூலிலே பார்க்கிறோம், இதோ கடவுளுடைய மாட்சி, அவருடைய அரியணை அந்த இடம் முழுவதும் நிரம்பிற்று என்று சொல்லப்படுகிறது. ஆம், அந்த அரியணையிலே அவருடைய மாட்சி நிரம்பியது என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் தாழ்த்தும் பொழுது அந்த மாட்சியின் அந்த கிருபையையும் நீங்கள் உணர்வீர்கள், மற்றவர்களும் அதை காணும்படி செய்வார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆம், ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒன்றும் பெரியவர்கள் அல்ல அப்பா. தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவார் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்துவீர். விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே நல்ல பிதாவே, ஆமென்.